தெரியும் வீட்ல வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற பண்ணிக்குவாங்க. பார்க்க திறக்கிறதுக்கு நான் சாப்பிட உட்காந்துருவாங்க. சாயந்தரம் ஆனா அப்படியே இங்க. அப்ப சார் வேலைக்கு போலையா? அண்ணா தரமான ஒரு விஷயத்தை சொல்லிருக்கேன். என்ன சரி வாங்க போலாம். வாழ்க்கை வாழ்வதற்கு இப்ப மணி 1 ஆகுதா? கரெக்ட்டா சாப்பிட உட்காந்துருவாங்க. தள்ளி விட்டு போறீங்களா ப்ரோ? பசிக்குது ப்ரோ, வாங்க போலாம். சரி வாங்க. சாப்பாடையும் சாப்பிடுறாங்க. ப்ரோ 3 மணி தான் ப்ரோ. என்ன பண்ண போற? அதெல்லாம் கொடுத்துருப்பா. நீகாலே சவாரில இருக்குப்பா. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குப்பா. ஒரு மீன் சிக்கி கிட்டிட்டு இருந்த மீன் நீ ஃப்ரை பண்ணிடலாம். நீ உட்காரு ஃப்ரை பண்றியா? உட்காருங்க. ரவி ஏ ரவி இந்த வரமுத்து நீ அழுதாங்க. வர சொல்லு. இப்போ சொல்லு. நான் கூப்பிட்டேன். இங்க வா. அந்த ஓடல இப்ப எதுக்கு இவன் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு? இவனுக்கு வேற வேலை பொழப்பே இல்லமா. யாருப்பா? நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணலப்பா. இந்த வீட்ல நான் கொஞ்சம் சத்தமா பேசறனால இப்ப வெளிய வரப்போகுது. என்னது குறும்படமா? ஆமா பயங்கரமான படம். யார் முக்கியமா நீ தான் பாக்கணும் பாரு. டேய் நீ பேசுறது ஊடகமா இருக்குது. டேய் ஒண்ணுலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற வேலை பார்த்துட்டு இருக்கான். ஹலோ, இப்ப எதுக்கு மனோஜ் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இருமா. ஏங்க இவன் என்னமோ போயிடு. அப்ப உங்க அண்ணி ஷோரூம் வேலைக்கு போலையா? மீனா அந்த என்னடா சொல்ற? ஆமாப்பா அவன் வேலை அம்மா அதை கட்டி வேற கொடுத்துருக்காங்க. தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். இவன் கிடக்குறான் விடுங்க. மனோஜ் பத்தி குறை சொல்லலன்னா எனக்கு தூக்கமே வராது. சரிங்க. அவர் தினமும் பொறுப்பா வர்க் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆமாமா. காலை நேரம் 10:30 மிஸ்டர் ஏ மணி சாப்பிடுவானுங்கப்பா. மீனா நல்லா பா. குட்டி தூக்கம் போடுவது. ரோஹிணி, உங்க ஹஸ்பண்ட் இரு. ஏன் அவசரப்பட? இன்னும் முடியல. மாலை 3 மணி. பார்க்க விட்டு கிளம்பிட்டாங்கப்பா. ரோஹிணி என்னம்மா இது? ஏன்பா மட்டமெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆனா அப்படியே வேலை செய்யற ஷோரூம் இருக்குல்ல, அங்கேயே போய் நான் விசாரிச்சு வந்துட்டேன். மனோஜ் இங்க வேலை பார்க்கறாங்க. 2 வாரம் தான் வேலை பார்த்தாரு. நாங்க யாரும் இல்லன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் ஒரு அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்படி ஒரு சீனை போட்டுட்டு இருக்கா மீனா. அதுக்கு இத கதை சொல்லிப்பாப்பா. எப்படா மனுஷன் உள்ள வருது? ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கோ பாக்குறவங்க. ஆமா உங்க கூட வேலை பார்க்கறவங்க என்ன எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா. உனக்கு நீ டியூட்டி சீக்கிரமா முடிச்சா? ஆமா இன்னைக்கு ஷோரூம். அப்படியா? ஃபஸ்ட் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தோம்னா டீ குடித்தாதான் எந்த வேலையுமே ஆரம்பிக்க முடியும். எல்லாத்துக்குமே தெரிஞ்சதும். அதை விட டீ வந்து நல்லா நம்ம சுண்ட காய வச்சு குடித்தோம்னா செம்மையாக இருக்கும். ஆனால் டீ வந்து உடம்புக்கு கெட்டது தான். ஆனால் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் தான் குடித்தா நல்லது. ஆனால் நம்ம மார்னிங் டீ காஃபி குடித்தாதான் ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம அடுத்தடுத்த வேலையை பண்ண முடியும். அதனால் நான் கண்டிப்பாக டீ தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவேன். நீங்கள் என்ன குடிப்பீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.